நீங்க கொண்டு வந்த அந்த புதுமை பெண் திட்டம் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. என்னோட கல்வி கனவை நிறைவேற்றியதும் நீங்க தான் ஐயா. என் பெயர் பின்னாடி BBA அப்படின்ற பட்டம் இருக்குன்னா அது உங்களால மட்டும்தான். 3 ஆண்டுமே எனக்கு இந்த கல்வித்தொகையை கொடுத்து உதவி இருக்கீங்க. நீங்க கொண்டு வர நலத்திட்டங்கள்ல மக்களோடு சேர்ந்து மாணவர்களாகிய நாங்களும் அநேக பயன் அடைஞ்சிருக்கோம் ஐயா. அந்த வகையில் நீங்கள் தர உதவித்தொகையால் வெறும் கனவாக இருந்த என்னுடைய கல்லூரி படிப்பு இன்னைக்கு ஒரு நினைவாக ஆனது உங்களோட இந்த திட்டத்தினால தான் ஐயா. இறைப்பணியோடு சேர்த்து கல்வி பணியும் அறநிலைத்துறை செய்யுது. அறநிலைத்துறையை மட்டுமல்லாமல் இது அறிவுத்துறையாகவும் செயல்பட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் 748 மாணவ மாணவியருக்கு கல்வி கட்டணமும் கல்விக்கு தேவையான கருவிகளையும் வழங்கியிருக்கோம். உங்களுக்கு மட்டும் இல்ல, கடந்த 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் நாள் இந்த கல்லூரியை திறந்து வச்சதிலிருந்து கடந்த 3 வருஷத்துல 1405 மாணவ மாணவிகளுக்கு இதேபோல் கல்வி கட்டணம் மற்றும் கருவிகளை வழங்கியிருக்கோம். சாதி, மதம், பொருளாதாரம், சமுதாய சூழல்னு இது எதுவுமே ஒருத்தரோட கல்விக்கு தடையாக இருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய எண்ணம். கல்விதான் உங்ககிட்ட இருந்து யாரும் திருட முடியாத சொத்து. இதுதான் தொடர்ந்து நான் மாணவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். படிப்பு படிப்பு படிப்பு, இது மட்டும்தான் உங்க கவனத்தில் இருக்கணும். அதற்காக தான் எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. பேச்சு திறமை, எழுத்து திறமை, படைப்பு திறமை, நிர்வாக ஆற்றல், அறிவியல் பூர்வமான சிந்தனை, புதிய கண்டுபிடிப்பு என மாணவ சமுதாயம் வளரணும். பட்டங்களோடு சேர்த்து அனைத்து திறமைகளும் கொண்டவங்களாக நீங்க வளரணும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும். எனவே உடல் ஆரோக்கியமா இருந்தால்தான் படிக்க முடியும், திறமைகளை வளர்த்துக் கொள்ள முடியும். அந்த வகையில தான் மாணவர்களும் இளைஞர்களும் விளையாட்டு, உடற்பயிற்சி ஆகியவற்றிலும் கவனம் செலுத்தணும்.